இன்னைக்கு நான் கேரட் கிளியர் பண்ண போறேன். ஒரு 1.5 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். கேரட்டை போட்டு நல்லா பொடிசா சீவி வச்சிருக்கேன். இந்த மாதிரி அந்த பச்சை வாசனை வந்து நான் நம்ம வேக வச்சு அதான் அந்த பச்சை வாசனை போவாது. அதனால நம்ம கொஞ்சம் நெய் போட்டு இதை லைட்டா வதக்கிட்டோம்னா அந்த பச்சை வாசனை போயிட்டு உங்களுக்கு இது பாதாம் கீரை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கேரட் கீரைன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இது ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும். அதான் இதை நெய்ல நான் வதக்கணும்னு சொன்னது காரணமா இருக்கா. இது ஒரு டேஸ்ட் பாதாம் கீரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதுல ஒரு கிளாஸ் பால் ஊற்றுறேன். அதே கிளாஸ்ல ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். ஒரு 2 இதை நல்லா அரைச்சாச்சு. 3 விசில் வச்சுட்டு ஊற்றுறேன். அன்னைக்கு மில்க் மேட் வீடியோ போட்டிருந்தோம். அந்த மில்க் மேட் தான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்ப அடுப்புல வச்சுக்கோங்க. நாங்க கொஞ்சம் சூடா குடிக்க போறோம், அதனால நாங்க லைட்டா அடுப்புல சூடு பண்றோம். நீங்க அதை கொஞ்சமா முந்திரி பால் போட்டுங்க. நீங்க வேணும்னாக்கா பாதாம் மிக்ஸ் இருந்தா கொஞ்சம் கூட போட்டுங்களா, இல்லைன்னா புரோட்டீன் மிக்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் கூட போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.